கோத்தகிரி அருகே மின்சாரம் தாக்கிய அரசு பேருந்து ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு போக்குவரத்து கிளையில் பணியாற்றி வந்தவர் பிரதாப். இவர் கோத்தகிரியிலிருந்து குட்டடா பகுதியில் நாள்தோறும் பேருந்து ஓட்டுவது வழக்கம். இந்நிலையில் காலை கோத்தகிரிக்கு வருவதற்காக கூட்டடாவில் இருந்து பேருந்தை எடுத்துள்ளார். அப்போது பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து கோத்தகிரியை நோக்கி வந்து கொண்டிருந்தபோது கோவில்மட்டம் என்ற பகுதியில் சாலையின் நடுவில் மின்கம்பி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்துள்ளது. அப்போது பிரதாப் பேருந்தை மின்கம்பி உரசாமல் இருக்க முற்பட்டபோது எதிர்பாராத விதமாக பிரதாப்பின் கையின் மீது கம்பி உரசியதில் பேருந்திலேயே பிரதாப் விழுந்துள்ளார். பேருந்தில் இருந்த பயணிகள் பிரதாப்பை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பிரதாப்பை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். பேருந்திலேயே ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் பயணம் செய்த பயணிகளிடமும் சக பணியாளர்களிடமும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டு போடும் உரிமை உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம், வாக்காளர்களே எஜமானர்கள் என்றும், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது தேமுதிக எனவும் காஞ்சிபுரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் இன்று ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த், அனைத்து கட்சிகளும் தற்போது பொதுக்குழு கூட்டி வரும் நிலையில் ஏற்கனவே தேமுதிக அலுவலகத்தில் நாள்தோறும் 2026க்கான சட்டமன்ற தேர்தல் கூட்டங்களை நடத்தி வருவதாக கூறினார். மேலும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது தேமுதிக எனவும், ஓட்டு போட உரிமை உள்ள அனைவரும் முதல்வராக உரிமை உள்ளது, மக்கள்தான் எஜமானர்கள், அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் கூறினார். ஓட்டு போடும் உரிமை இருக்கும் யார் வேண்டும் என்றாலும் முதல்வராக வாய்ப்பு உண்டு. யாரும் இதை மறுக்க முடியாது, சரிங்களா? ஆனால் அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்கள் தான். அதனால இந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். எனவே இங்க எல்லாருக்கும் ஓட்டு போடும் உரிமை இருக்கும். யார் வேண்டும் என்றாலும் இங்க அரசியலுக்கு வரலாம், எல்லா பதவிகளுக்கும் வரலாம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகரத்தில் உள்ள மெயின் ரோட்டில் நாள்தோறும் தனியார் ஸ்வீட் கடை அருகாமையில் அரசு பள்ளி மாணவர்கள் கூட்டமாக நின்று கொண்டு அவ்வழியாக செல்பவர்களை கேலி கிண்டல் செய்துள்ளனர். இதனை தட்டி கேட்பவர்களை திட்டுவதும் அடிக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். அந்த வகையில் முதியவர் ஒருவர் தனது பேத்தியை இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு வழிவிடாமல் அலப்பறையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து வயதான முதியவர், வழியில் ஏன் நிற்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சில மாணவர்கள் வயதான முதியவர் என்றும் பாராமல் முதியவரை அடித்துள்ளனர். இதுகுறித்து வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ள நிலையில் வயதான முதியவர் என்றும் பாராமல் அரசு பள்ளி மாணவர்கள் முதியவரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக மாணவர்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாகவும், திட்டக்குடி காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் சார்பில் நிலக்கரி சுரங்கம் விரிவாக்கப் பணிக்காக விவசாயிகளிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்காக வழங்கப்பட்ட நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளதால் வேறு நிலம் வழங்குமாறு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனம் தனது சுரங்க விரிவாக்கப் பணிக்காக கரிவெட்டி, கத்தாழை, வளையம்மாதேவி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட கிராம மக்களுக்கு என்எல்சி நிறுவனம் சார்பாக மாற்று மனை வழங்கப்பட்டு வருகிறது. என்எல்சி நிறுவனத்தால் வழங்கப்படும் மாற்று இடத்தில் விவசாயம் செய்ய முடியாத சூழல் உள்ளதால் விவசாயம் செய்யும் சூழலில் மாற்று இடங்களில் வழங்க வேண்டும் எனவும், குடும்பத்திற்கு 10 சென்ட் வீட்டுமனை வழங்க வேண்டும் எனவும், போக்குவரத்து, தண்ணீர் வசதி, மருத்துவம், கல்விக்கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ள இடத்தில் மாற்றுமனை வழங்க வேண்டும் எனவும் கூறி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்ட பெண்ணை சரமாரியாக தாக்கிய தம்பதி உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கலையரசி. 31 வயதான இவர் சென்னை தாம்பரத்தில் தங்கி தனியார் கட்டுமானத்தில் வேலை செய்து வந்துள்ளார். அதே நிறுவனத்தில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த விஸ்வா என்பவர் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்துள்ளார். இருவரும் அறிமுகமாகி பழகி வந்த நிலையில் கலையரசியிடம் இருந்து விஸ்வா 3 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். கடன் கொடுத்து நீண்ட நாட்களாகியும் விஸ்வா பணத்தை திரும்ப தராததால் அவரிடம் பணத்தை கேட்டுள்ளார். பணத்தை கேட்ட கலையரசியிடம் தனது மனைவியிடம் பணம் இருப்பதாகவும் அவரிடம் சென்று பெற்றுக் கொள்ளுமாறு விஸ்வா கூறியுள்ளார். விஸ்வாவின் மனைவியிடம் கலையரசி பணம் கேட்டபோது தன்னிடம் இல்லை என அவர் மறுத்துள்ளார்.
இப்படியாக இருவரும் பணம் தராமல் அலைக்கழித்து வந்த நிலையில் மன உளைச்சலுக்குள்ளான கலையரசி காவல்துறையிடம் புகார் அளித்து விடுவதாக கூறியுள்ளார். இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே எட்டயபுரம் பகுதிக்கு வந்து பணம் பெற்று செல்லுமாறு விஸ்வா தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அங்கு சென்ற கலையரசியை விஸ்வா மற்றும் அவரது நண்பர்களான சஞ்சய், முகமது ஆசிப் ஆகியோர் கலையரசியிடம் இருந்த பணம் மற்றும் நகையை பறித்ததோடு சரமாரியாக தாக்கி தப்பி ஓடியுள்ளனர். இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து சோமங்கலம் காவல் நிலையத்தில் கலையரசி அளித்த புகாரின் பேரில் பண மோசடி செய்து தாக்குதலில் ஈடுபட்ட விஸ்வா, அவரது மனைவி வெண்ணிலா, விஸ்வாவின் நண்பர்கள் சஞ்சய், முகமது ஆஷிப் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளான இன்று கீழூர் நினைவிடத்தில் அரசு சார்பில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி அரசின் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டு ஆட்சியரின் கீழ் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணைப்பது தொடர்பாக 1954ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வில்லியனூர் அருகே உள்ள கீழூரில் புதுவை மாநில மக்கள் பிரதிநிதிகளிடம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைப்பதற்கு பெரும்பாலான வாக்குகள் கிடைத்தன. அதன் அடிப்படையில் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுவை இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்து சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூர் நினைவிடத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். மேலும் தியாகிகள் தூண்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே தெருநாய்கள் கடித்ததில் சிறுவர், சிறுமி உட்பட 15 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த வி மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர், சிறுமிகள் காலை கடன்களை முடிப்பதற்காக அருகிலுள்ள வயல்வெளி பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு நின்றிருந்த தெருநாய்கள் சிறுவர், சிறுமிகளை விரட்டி கடித்துள்ளது. இதில் அனைத்து குழந்தைகளும் தலை, கை, கால் என பல பகுதிகளில் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்த குழந்தைகளை மீட்ட பொதுமக்கள் சின்னசேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சிறுவர், சிறுமிகளை தெருநாய்கள் விரட்டி கடித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இச்சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியிலிருந்து கஞ்சா கடத்தி சென்று ஆந்திராவில் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனியில் கஞ்சா விற்பனை தொடர்பாக போலீசார் சோதனை மேற்கொண்டபோது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த சிறு வியாபாரிகளை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து விசாரணை வளையத்தை விரிவுபடுத்திய போலீசார் ஆந்திராவிலிருந்து தேனிக்கு கஞ்சா கடத்தும் கும்பலை கைது செய்வதற்காக தனிப்படை போலீசார் விஜயநகரம் புறப்பட்டனர். இதையடுத்து விஜயநகரத்தில் உள்ளூர் போலீசார் உதவியுடன் தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு கஞ்சா கடத்தி வந்த சிவகுமார், மல்லேஸ்வர் ராவ், விஜயபாபு உள்ளிட்ட 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 23 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.